அப்துல் ஃபோன் நம்பர் தெரியுமா? ஹிஸ்டரி அரபிக் லிட்ரேச்சர் கிடையாது, தெரியாதா? உனக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குமா செகண்ட் இயர்ல? ஹிஸ்டரி ஆஃப் அரபிக் லிட்ரேச்சர் கவிதையும் இருக்கு. நீங்க கூட கேட்டு வேணும். அந்த இன்ஷால வந்து தொலைவில் எத்தனை வரும் சொன்னோம்? 4. அம்ரு, நஹி, இஸ்திஃபாம், தமன்னி, இதா. سين إلى طلبي وغير طلبي. اوكي خيرا ان شاء الله. ஆரம்பிக்கலாமா? அதோட கிருபையினால خبر முடிஞ்சு இப்ப அடுத்த இன்ஷா. الإنشاء تقسيمه إلى طلبي وغير طلبي. இன்ஷாவை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று தொலபி, இன்னொன்று غير طلبي. காயிதா பாருங்க. الإنشاء نوعان طلبي وغير طلبي. இன்ஷா மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று தொலபி, இன்னொன்று غير طلبي. 2. فالطلبي طلب என்பது ما يستدعي مطلوبا غير حاصل وقت الطلب. ما يستدعي مطلوبا அது எதை தேடுகிறதோ அதை இது பண்றது, கொண்டு வந்து சேர்க்கிறது. غير حاصل وقت الطلب. ஷார்டனே வச்சோம்னா தொலபி அப்படின்னா வேண்டுதல், ஒன்ன தேடுறது. இப்போ தொலபி மா يستدعي அலைக், அது வந்து என்ன பண்ணுவோம்? அலைக்கும் அல் மத்லூப எதை தேடுகிறதோ அது அலைக்கும். غير حاصل وقت الطلب எதை தவிர தேடாத வரையில தேடி இருக்காது. அது கேட்காத வரையில, தேடாத வரையில இது தேடி இருக்காது. இது தேட ஆரம்பிச்சோடனே, உதாரணமா மாஸ் ஹோட்டல் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி வராத வரல அதுக்கான பதில் வருமா? வராதுல்ல. கேள்வி வந்தாதான் பதில். அதான் சொல்றாங்க தொலபியு தேடுதல் என்பது மா இஸ்ததஇ மத்லூபன், அது தேடக்கூடிய, அந்த மத்லூபன்னா தேடக்கூடிய, எதை தேடுறோமோ அதை என்ன பண்ணுமா? இது தேடுமா? எப்போ வரையும்? غير حاصل وقت الطلب. எப்ப கேட்கிறானோ அப்பதான் தேடும். எப்ப கேட்கிறானோ அப்பதான் தேடும். ويكون அது எப்படிலாம் இருக்கலாம்? ويكون بالامر والنهي والاستفهام والتمني والنداء. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன தூக்கி போடும்? தொலபின்னு என்ன அர்த்தம்? வேண்டுதல். அது அம்ரா இருக்கலாம், நஹியா இருக்கலாம், இஸ்திஃபாமா இருக்கலாம், தமன்னியா இருக்கலாம், நிதாவா இருக்கலாம். உதாரணமா அம்பர் செய் அப்படின்னு அவனை சொல்லுவோம். அப்ப நம்ம அவன்கிட்ட உன்னை தேடுறோம், எதை செய்யறத. செய்யாதுன்னு சொல்றோம், அப்ப நம்ம அவன்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறோம், இதை செய்யக்கூடாது. 3வது இஸ்திஃபாம் கேள்வி, அதன் மூலமா நம்ம அவன்கிட்ட எதிர்பார்க்கிறோம் அவன் செய்யறத. போவியா? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவன்கிட்ட வேண்டுறோம், போறானா போலையா. தமன்னி ஆதரவு வைத்தல், அவன்கிட்ட ஒரு ஆதரவு வைக்கிறோம், அவன் செய்வான் அல்ல செய்ய மாட்டான்னு ஆதரவு வைக்கிறோம். 5வது அந்நிதா, அவனை அழைக்கிறது, அதுலயும் ஆதரவு வைக்க, அதுலயும் என்ன பண்றோம்? நம்ம அவன்கிட்ட தேடுறோம். அவனுக்கு அதாவது நம்ம வந்து அவனுக்கு அதாவது என்ன சொல்றது, நிதாங்கிற பொறுத்தவரை அழைப்பு. இப்போ எனக்கு வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அப்போ நான் தான் அழைக்கிறேன். அப்போ தான் தொலபி, அழைத்தல், தேவையை நிறைய செய்யறது. ஓகே. அடுத்து ஒகைரு தொலபி, இது ஒண்ணுமே இல்லை போடலாம். இது அப்படியே, இதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா இருக்கும். எதையும் என்ன பண்ண மாட்டோம்? எதிர்பார்க்க மாட்டோம், தேட மாட்டோம். ஒகைரு தொலபி மேலா இஸ்ததஇ மத்லூபன், அது என்ன பண்ண? மத்லூப தேடாது. வலவு சுயகுன் கசீரத்துன், அதுக்கு என்ன இருக்கு? அதிகமான சீகத்து இருக்கு, அமைப்புகள்லாம் இருக்குது. உதாரணமா தஅஜ்ஜுப், அல் மதஹ், الذم، قسم، أفعال الرجاء، وكذلك صيغ العقود. التعجب ஆச்சரியத்துக்கானது, والمدح புகழ்றது، والذم இழிவானது، وأفعال الرجاء ஆதரவு வைக்கிறதுக்கான ஃபஅல்கள்، وكذلك صيغ العقود உடன்படிக்கைக்கான அந்த சீகத்துகள் எல்லாம்.
இந்த பாடம் ஷார்ட்டா ஞாபகம் வைக்கிறதா இருந்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன அப்படின்னு சொன்னா, தொலபினா என்ன? மறுமை நாள் வரையில இன்ஷாகன் மட்டும் இல்லை, எதுக்கு தொலபினாலும் ஒன்றை தேடுவது, அதுதான் தொலபி. அப்ப இன்ஷால தொலபிங்கிற எப்படிலாம் வரலாம்? ஒரு 5 வச்சு வரலாம். ஒன்னு கேள்வி மூலமா ஒன்றை தேடலாம், மறுப்பதன் மூலமா தேடலாம், தமன்னி மூலமா தேடலாம், 4வது இஸ்திஃபா மூலமா தேடலாம், 5வது நிதா வச்சு தேடலாம். மொத்தம் இந்த 5 தான். ஏன்னா இந்த 5லையுமே நம்ம தான் அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒன்று தேடுறோம், செய்யாத, ஆதரவு வை, அதே போல வந்து கேள்வி கேட்கறது, அவனை அழைக்கிறது. சரி, இப்போ உதாரணம் பாருங்க. அல்லாம் சிலது அஹிப்ப லிகைரிக மா துஹிப்பு லினஃப்ஸிக. அஹிப்ப லிகைரிக, பிறருக்கு விரும்பு, மா துஹிப்பு லினஃப்ஸிக, உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ, உனக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதை நீ என்ன பண்ணு, பிறருக்கும் விரும்பு. இது முதல் விஷயம். அஹிப் லிகைரிக மா துஹிப்பு லினஃப்ஸிக. ரெண்டாவது பாருங்க. மின் கலாமி ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு, ஹசன் ரதியுல்லாஹுவோட ஒரு கூற்று. லா தத்லுபு மினல் ஜஸாஇ இல்லா பிகத்ரி மா ஸனஅத. லா தத்லுபு மினல் ஜஸா, புகழ்ச்சியை நீ என்ன பண்ணாத, அல்லது கூலியை நீ தேடாதே, இல்லா பிகத்ரி மா ஸனஅத, நீ எவ்வளவு செய்தாயோ அவ்வளவு அளவை தவிர. நீ எவ்வளவு வேலை பார்த்திருக்கியோ அவ்வளவு அளவு மட்டும் நீ கூலியை தேடு, அதுக்கு அதிகமாக என்ன பண்ணாத, நீ தேடாத. அடுத்து பாருங்க. வகால அபு தய்யிப் சொல்றார், அலாமா லி ஸைஃபி தௌலத்தில் யௌம ஆதிபன் ஃபதாஹுல் வரா அம்ல சுயூஃபில் மபாரிபா. இப்போ சைஃபு தௌலா சொல்றாரு, அலாமா லி ஸைஃபி தௌலத்தில் யௌம, இன்னைக்கு சைஃபு தௌலாவுக்கு என்ன ஆச்சு? ஆசிபன், அவர் வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறாரு. ஃபதாஹுல் வரா, ஃபதாஹனா அவருக்கு அர்ப்பணமாகட்டும், அல் வரானா மக்கள் அவருக்கு அர்ப்பணமாகட்டும். ஃபதாஹுல் வரா, மக்கள் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அம்பல் சுயூஃபி, வாள்கள் எல்லாம் கடந்து சென்றிருக்கிறது. மபாரிபா, அதாவது மபாரிபு சுயூஃபா ஹுதூதஹா அப்படின்னு அர்த்தம் சொன்னா, அம்தான் அர்த்தம் கடக்கிறது, வாள்கள் கடந்திருக்கிறது. மபாரிபா அதனுடைய மபாரிபன் அப்படின்னா அதனுடைய ஹுதூதுகள், வரம்புகள், வரம்புகள் அர்த்தம். அடுத்து பாருங்க. வகால ஹஸ்ஸான் இப்னு சாபித்தின் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப இதுல ஒவ்வொருலையும் நீங்க பாத்துட்டே வாங்கலாம், எது தொலபியாவது எது கைர தொலபியாவது. இப்ப அஹைபலி நஃப்ஸிக, அஹைப்ப கைரிக மா துஹைபலி நஃப்ஸிகன்னு இருக்கா, இது தொலபியா கைர தொலபியா? தொலபி. ஏன்னா விரும்பு, ஆர்டர் போடுறோம்.
ரெண்டாவது பாருங்க லா தத்லுப் பில் ஜஸா இல்லா பி கத்ரி மா ஸனஅத. இது கைர தொலபி அப்படிதானே இல்லையா? ஃபலா தத்லுபு மினல் ஜஸா, நீ வந்து என்ன பண்ண கூலியை தேடாத இல்லா பி கத்ரி மா ஸனஅத, நீ எவ்வளவு செய்தாயோ அவ்வளவை தவிர. என்ன வரும்? தொலபி. ஏன் தொலபி? அவ்வளோ முடிஞ்சு. ஏன்னா தடுக்கிறது வந்திருக்கு. மூணா பாருங்க அலா மாலி சைஃபி தௌலத்தில் யோம ஆசிபன், இவருக்கு என்ன நேர்ந்தது? அலா இஸ்திஃபாம். நாலாவது பாருங்க யா லைத ஷிஅரி வலைத தைர துக்பிரூனி, யா லைத ஷிஅரி வலைத தைர துக்பிரூனி. அப்ப என்ன யா லைத ஷிஅரினா ஓ என்னுடைய கவிதையே, வலைத தைர துக்பிரூனி ஓ பறவையை நீ எனக்கு அறிவித்திருக்க வேண்டாமா? மகான பைன அலியின் வபின் அஃபான, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு நடந்த விஷயத்தை எனக்கு நீ அறிவிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றான். இதுல வந்து தொலபியா கைர தொலபியா? தொலபி. ஏன்? நிதா இருக்கு. நிதாவா? ஆமா நிதா இருக்கு. அப்படியா இருக்கு இல்ல வேற இருக்கா? தமன்னி இருக்கு மூலனா யா லைத்த. அஞ்சாவது பாருங்க யா மன் யஇஸ்ஸு அலைனா அன் நுஃபாரிகஹும் வஜ்தானுனா குல்ல ஷைஇன் பஅதகும் அதமு. யா மன் யஇஸ்ஸு அலைனா, யா மன் ஓ யாரு, யஇஸ்ஸு அலைனா எங்கள் மீது யாரு கண்ணியமா இருக்கிறார்களோ, அன் நுஃபாரிகஹும் நாங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எங்க மேல யாரு வந்து கண்ணியமா இருக்கிறார்களோ, வஜ்தானுனா எங்களுடைய அந்த இருப்பே குல்லி ஷைஇன் பஅதகும் அதமு, நீங்க இல்லாட்டினா அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. நீங்கள் இல்லை என்றால் வஜ்தானு எங்களுடைய இருப்பு என்பது குல்ல ஷைஇன் ஒவ்வொன்றும் பஅதகும் உங்களுக்கு பிறகு அதமும் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதாவது உங்க இடத்துக்கு யாரும் வர முடியாதுன்னு அர்த்தம். உங்களோட இடத்துக்கு யாரும் வர முடியாது. அது என்னன்னா யாம யஇஸ்ஸு அலைனா ஓ யார் எங்களை வந்து அதிகமா எங்கள் கண்ணியம் செலுத்தினா நுஃபாரிகஹும் நாங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஓ எங்களை கண்ணியம் செலுத்தின மக்களே, உஜ்தான் நாங்கள் இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா குல்லிஷை எங்களோட எல்லாமே பாதக்கும் உங்களுக்கு பிறகு அதமும் தான் இல்லைன்னு தான். நீங்க இருக்கிற மாதிரி யாரும் இருக்க முடியாது. அதனால இப்ப நீங்க இல்லாட்டினா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நாங்க ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் கீழே பாருங்க, மூணாவதுல கீழே பாருங்க போட்டுருக்கான் பாருங்க. யகூலு இதா ஃபாரக்னாகும் வஜத்னா குல்ல ஷைஇன் ஃபவஜத்னாஹு வல் அதமு சவா லிஅன்னஹு லா யுக்னி கினாஅக்கும் அஹதுன் லா யுக்னி கினாஅக்கும் அஹதுன் வலா யுக்லிஃபுக்கும் இந்தனா பத்லுன். அதாவது நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க இடத்துக்கு யாராலையும் என்ன பண்ண முடியல, வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட உள்ளத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அஞ்சுமே இன்ஷாய் தொலபிக்கான உதாரணம் போடலாம். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து வரக்கூடிய இந்த அஞ்சுமே கைர தொலபி. சரிங்களா? கைர தொலபி என்ன பார்த்தோம்? அது வந்து தேர்தல் இருக்காது. அதுல ஆச்சரியம் இருக்கும், மதஹ் இருக்கும், ஜம் இருக்கும், கசம் இருக்கும், அஃபாலு ரஜா இருக்கும், கேவல உக்கூத் தான் இருக்கும். وقال الصمة بن عبد الله بنفس تلك الأرض ما أطيب الرباح. بنفس تلك الأرض, இந்த பூமிக்கு நான் என்னை அர்ப்பணமாக்குகிறேன். இந்த பூமிக்கு நான் என்ன அர்ப்பணமாக்குறேன். எந்த பூமிக்கு தெரியுமா? மா அத்யபு ருபா, எவ்வளவு மனம் வீசக்கூடிய குன்றுகள். மா அத்யபு அர்ருபா, அர்ருபானா அந்த குன்றுகள் அர்த்தம். மலையிலிருந்து உயரத்துல உள்ள குன்றுகள். மா அத்யபு ருபா, எவ்வளவு பெரிய அழகிய நிறமனம் வீசக்கூடிய மலை குன்றுகள். ஒமா அஹ்ஸனல் முஸ்தாஃப வல் முதரப்பஅ. இப்ப அடுத்து ஒமா அஹ்ஸனல் முஸ்தாஃப, எவ்வளவு அழகான அந்த முஸ்தாஃப் அப்படின்னு சொன்னா மன்சுல் கோபி, அதாவது கோடை காலத்துல தங்கக்கூடிய வீடு. மன்சிலுல் கோமி ஃபி ஸைஃபி, கோடை காலத்துல தங்கக்கூடிய வீடு இருக்குல்ல, இந்த வீட்டு தான் முஸ்தாஃப் சொல்லுவாங்க. அல் முதரப்பிஅனா, ரபிஅல, ரபிஅனா என்னது? வசந்த காலத்துல தங்கக்கூடிய வீடு. என்ன சொல்லுவாரு? இப்ப இந்த அழகான இந்த குன்றுகள், எவ்வளவு நறுமணம் வீசக்கூடிய இந்த குன்றுகளுக்கு நான் என்னை அர்ப்பணமாக்குகிறேன். ஒமா அஹ்ஸனல் முஸ்தாஃப, எவ்வளவு அழகான அந்த முஸ்தாஃப் இருக்குது, எவ்வளவு அழகான அந்த முதரப்பிஅலா இருக்குது என்பதா சொல்லி காட்டுறோம். இது கைர தொலபி. கைர தொலபில் இது எந்த வகை அப்படின்னு கேட்டா தஅஜ்ஜுப். ஏன்?
மா துயப ஒமா அஹ்சன. அடுத்து பாருங்க, வகால் ஜாஹித் மின் கிதாப், இமாம் ஜாஹித் மிகப்பெரிய ஒரு மொழியியல் வல்லுனர். அம்மா பஅது ஃபநிஅமல் பதீலு மின ஸல்லதி லிஅதிதாரு. அதான் சொல்றாங்க, ஃபநிஅமல் பதீல், ஆகச்சிறந்த மாற்று எதுவென்று சொன்னால், மின ஸல்லதி, அந்த அதுக்கான ஆகச்சிறந்த மாற்று எதுக்கு? மின ஸல்லதி, தவறுகள்ல இருந்து. தவறுக்கு ஆகச்சிறந்த மாற்று என்ன? அல் இஅதிதாரு, மன்னிப்பு தான். மன்னிப்பு தான் தவறுக்கான ஆகப்பெரிய ஒரு மாற்று. அப்புறம் சொல்ல ஓ பிஅஸல் இவது, கெட்ட ஒரு இவத். இவதுனா இவதுனா ஐவதுன், பகரம். ஒரு கெட்ட பகரம் என்ன தெரியுமா? தௌபதி, தௌபாக்கு அப்புறமா ஒரு கெட்ட பகரம் என்ன தெரியுமா? அல் இஸ்ராரு, பாவம் செய்யுது. பாவத்திலே கிடந்துகிட்டே கிடக்குது. ஓ பிஅஸல் இவது, ரொம்ப கெட்ட ஒரு பகரம் என்னன்னு சொன்னா, மீன தௌபதி, தௌபால இருந்து ரொம்ப கெட்ட ஒரு பகரம் என்னன்னா, நீ என்ன பண்ற? தௌபா கேட்டு திருப்பி என்ன பண்ற? பாவத்திலே இஸ்ரார் அப்படின்னு சொன்னா அதிலே கிடக்குது. ஓகே, அடுத்து பாருங்க. அப்ப இது கைர தொலபி எது வரும்? ஹுரூஃப் ரஜா இருக்கா? இருக்கா? ஆ, அஃஅலு ரஜா அதுல வரும். ஓகே, அடுத்து பாருங்க. وقال عبد الله بن الطاهر، عبد الله بن لا عمرك ما بالعقل يكتسب الغنى. لا عمرك، நீ வாழக்கூடிய காலகட்டம் எல்லாம் மா பில் அக்லி யுக்தசபிலா, பொருளாதாரத்தை நீ அறிவை கொண்டு சம்பாதிக்கிறாய் என்றால், நீ உன்னுடைய முழு வாழ்க்கையிலும் அறிவை கொண்டு பொருளாதாரத்தை சம்பாதிச்சாலும், லா அம்ருக மா பில் அக்லி யுக்தச சாரி லா அம்ருக, உன்னுடைய வயது மீது சத்தியமாக, மாபில் அக்லி, நீ அறிவை கொண்டு இல்ல, யுக்தசபுல் கினா, பொருளாதாரத்தை சம்பாதிக்கல. உன்னுடைய வாழ்வாதாரத்தை மீது அதாவது உன்னுடைய வயது மீது சத்தியமாக நீ என்ன பண்ணல? அறிவை கொண்டு சம்பாதிக்கல. வலா பி இக்திசாபில் மாலு யுக்தசபுல் அக்லு, அதே போல பணம் சம்பாதித்தல் என்பது அறிவை சம்பாதித்து தராது. பண சம்பாதிப்பு எதை சம்பாதிச்சு கொடுக்காது? அறிவை சம்பாதித்து தராது. இதுல எது வரும்? கசம், சத்தியத்துக்கு வரும். லா அம்ருக். ஓகே, அடுத்து பாருங்க. وقال ذو الرمة لعل الانحدار الدمعي يعقب راحة. لعل maybe، انحدار வலிதல், الدمع கண்ணீர், சில நேரங்கள் கண்ணீர் வடிதல் என்பது يعقب راحة, அது என்ன பண்ணுமா? அது ராகாவை கொண்டு வரும், சில நிம்மதியாது கொண்டு வரும். فلعل الانحدار الدمعي يعقب راحة. ஒருவேளை கண்ணீர் வடிதல் என்பது எதை கொண்டு வரலாம்? ராகத்தை கொண்டு வரலாம். அப்படிதான் நம்ம அழுதுட்டா சரியா போயிடும். மினல் வஜிதி, எதுல இருந்து? கவலையில இருந்து. கவலையில இருந்து கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது மூலம் என்னாகும்? ராகா வரும். அவ் அல்லது எஸ்பி ஷஜியல் பலாபில், அல்லது அது என்ன பண்ணுமா? ஷஜியல் பலாபில்ல கவலைகள் கஷ்டங்களுக்கு அது நிவாரணமாக கூட இருக்கலாம். கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அது நிவாரணமாக இருக்கலாம். அடுத்து பாருங்க. وقال آخر، இது ரொம்ப அழகான ஒரு கவிதை. عسى سائل ذو حاجة إن منعته من اليوم سؤلا أن يكون له غدو.
என்ன சொல்றாங்க? அச சாயிலுன், கேட்கக்கூடியவனை வந்து து ஹாஜத்தின், தேவையுடையவனை வந்து இன் மனஅத்தஹு, நீ அவனை தடுத்தால், மினல் யோமி, இன்னைக்கு நீ அவனை தடுத்துட்ட. வீட்டுக்கு முசாஃபிர்ல வராங்கள மூலம் கேட்டு கேட்டு, அது மாதிரி ஒருத்தர் அசா சாயிலுன் து ஹாஜதி இன் மனஅத்தஹு மினல் யோமி, இன்னைக்கு உன்னிடத்துல தேடி வந்த ஒருத்தர் நீ கொடுக்காம மறுத்துட்டுனா, யக்கூன லஹு கதுன், அவருக்கு நாளை இருக்கு, அவருக்கு நாளை உள்ளது. அவருக்கு என்ன இருக்குதான்? அப்ப என்ன எழுத முடியலாம்? சொல்லுங்க ஆகும். இன்னைக்கு நீ கொடுக்காட்டினா நாளைக்கு அவனுக்கு ஒரு காலம் வரும், நீ வந்து கேட்ப, அப்ப என்ன பண்ணுவான்? அவன் கொடுக்க மாட்டான். அதான் சொல்றான் யக்கூன லஹு கதுன், அவனுக்கு என்ன இருக்கு? நாளை இருக்குது. இதான் தொலபி கைர தொலபி. ஒண்ணுமே கிடையாது. இன்சான் வந்துருச்சா, எது தொலபின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொலபியில் என்னென்ன இருக்கணும்? ஒரு 5 தான் இருக்கு. அம்ரு, நஹி ரெண்டும் இது. அப்புறம் தமன்னி, தமன்னி வருமா? தமன்னி ஒரு 4வது இஸ்திஃபாம் வரும், 5வது நிதா வரும். அவ்வளோ. கைர தொலபியா இருந்தா அது எதுவுமே நாடவே நாடாது, தேடாது. அப்ப என்ன வரும்? சும்மா அந்த தஅஜ்ஜுபா இருக்கும், மத்ஹ, தம், கஸம், இந்த மாதிரி தான் ஃபுல்லா இருக்கும். ஃபாலு ரஜா. ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப இன்ஷா தலபியில முதல்ல பார்க்க போறோம். இன்ஷா தலபியில, ஏன்னா அது கூட தேவையில்லை. கைரு தலபியை கூட தஅஜ்ஜுபா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தஅஜ்ஜுப கண்டுபிடிச்சிடலாம், மதஹ கண்டுபிடிச்சிடலாம், தம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஃபாலு ரஜாவை கண்டுபிடிச்சிடலாம், கஸம கண்டுபிடிச்சிடலாம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இன்ஷா தலபியில அல் அம்ரு, அம்ருனா என்ன? சொல்லுங்க, அம்ருனா என்ன? ஏவல். இப்ப அது தொலைவிதான். சாயுதா பாருங்க. அல் கவாயித், அல் அம்ரு தலபுல் ஃபஅலி அலா வஜ்ஹில் இஸ்திஅலா. இது நஹ்வுல இதே காயிதா தான். பாத்திருக்கீங்களா? அல் அம்ரு மானா அல் அம்ரு தலபுல் ஃபஅலி அலா வஜ்ஹில் இஸ்திஅலா தான். அதிகாரத்தோடு ஒரு ஃபஅல என்ன பண்ண சொல்றது? செய்ய சொல்றது. அதிகாரத்தோடு ஒரு ஃபஅல செய்ய சொல்றது. லில் அம்ரி அர்பஉ சியக், அம்ருக்கு மொத்தம் 4 சியக் இருக்குது. 4 சியக் இருக்குது. என்னென்ன? ஃபஅலுல் அம்ர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபஅலுல் அம்ர். இரண்டாவது அல் முதாரிஉ அல் மக்ரூனு பிலாம் லா யذهபு லா யபுலுவன், அந்த முதாரியோட லாம் வரும்ல. அடுத்து வா இஸ்மு ஃபஅலில் அம்ர், இஸ்மு ஃபஅல் அம்ர். அடுத்து அல் மஸ்தரு நாயிபு அன் ஃபஅலில் அம்ரி, ஃபஅல் அம்ருக்கு பதிலா நாயிப், மஸ்தர் நாயிப். இது எல்லாமே எதோட சியக்? அம்ரோட சியக். இப்ப அடுத்து முக்கியமான விஷயம் சொல்ல பண்ணேன். அது தஹ்ருஜு சியகுல் அம்ரி அன் மஅனாஹல் அஸ்லி. சில நேரங்கள்ல அந்த அம்ர் என்ன பண்ணுமா, அதனுடைய அர்த்தத்திலிருந்து வெளியே போயிருமா. அம்ருனா கட்டளை தான் சொல்லிருக்கோம், அந்த கட்டளைங்கிற இதுக்குள்ள வெளியே போயிருமா. எப்ப தெரியுமா? இல்ல மஆனின் உக்ரா, வேற சில அர்த்தங்களுக்கு போயிடும். அம்ரு எதுக்கு தான் வரும்? செய்ய, செய்யாததான், செய்ய, அந்த மாதிரி தான். அதோடைய அர்த்தத்திலிருந்து வேற அர்த்தத்துக்கு போயிருமா. எப்ப தெரியுமா? துஸ்தஃபாது மின் சியாக்கி கலாம், அந்த கலாமை பொறுத்து, அந்த சென்டென்ஸை பொறுத்து அதனுடைய அர்த்தம் என்ன பண்ணிடும்? அம்ரு அதனுடைய இருந்து மாறி போயிடும். எப்படி மாறும்? உதாரணம், கல் இர்ஷாதி. இர்ஷாதுனா வழிகாட்டுறது. துஆ, துஆ செய்யறது. ஒரு இல்திமாஸ், வேண்டுகோள் விடுக்கிறது. தமன்னி, ஆதரவு வைக்கிறது. தஹீர், விருப்பத்தை பெறுறது. தஸ்வியா, சமப்படுத்துறது. தஅஜீஸ், இயலாம. தஹதீத், எச்சரிக்கை செய்யறது. இபாஹா, ஆகமானது. இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா அது இதுல வராது. அம்ருன்னு என்ன சொல்லுவோம்? முதல்ல அதிகார தோணியில ஒரு ஃபஅல செய்ய சொல்றது, இதான் அம்ரு. அதிகார தோணியில ஒரு ஃபஅல செய்ய சொல்றதுங்கிறது அம்ரு. ஆனா சில நேரங்கள்ல இது அந்த அர்த்தத்துல வராம வேறு சில அர்த்தங்கள்லயும் வரும். உதாரணமா அல் இர்ஷாத், வழிகாட்டுதல்.
துவா துவா. இப்போ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு கேட்குறோம், அதுக்கு நல்லா வந்து நம்ம என்னன்னா கொடு அப்படியா இல்லை. அப்போ துவா வந்து அம்ரில் தான் கேட்குறோம், ஆனால் அம்ராக ஆகாது. அதே போல் இல்திமாஸ் வேண்டுகோள் வைக்கிறது, ஹுதில் கிதாப் புக்கை கூட அப்படின்னு கேட்குறோம், வேண்டுகோள் தான் வைக்கிறோம். ஆனால் அம்பர் தான் பயன்படுத்துகிறோம், ஆனால் அந்த அர்த்தத்திலே வரும், அம்பருடைய அர்த்தத்திலே வரும் இல்லை. ஒத்தஹீர் தமன்னி ஆதரவு வைக்கிறது. அதே போல் ஒத்தஹீர் விருப்பத்தை வந்து என்ன பண்ணுறது, தேடுறது. ஒத்தஸ்வியா சமப்படுத்துறது. ஒத்த அஜீஸ் இயலாமை இது பண்ணுறது. ஒத்த ஹதீத் எச்சரிக்கை செய்கிறது. ஒல் இபாஹா ஆகமாக்கும். இப்போ இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள வந்துச்சுன்னா அது அம்ரா வராது, அதான் சொல்றாங்க. ஆனா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அம்ரா தான் இருக்கும், ஆனா அலா வஜ்ஹில் இஸ்திஅலா இருக்காது, அதிகார தோணியில செய்ய சொல்ற மாதிரி இருக்காது. பிஸ்மில்லாஹ். அலம்சிலா மின் ரிசாலத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு பஅஸ பிஹா இலா இப்னு அப்பாஸின். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு அலிரலில் ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அப்ப அந்த நேரத்துல இப்னு அப்பாஸ் எங்க இருக்காங்க, ஒக்கான ஆமிரன் பி மக்கா, மக்காவுடைய ஆளுநராக அப்ப இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க. மக்காவுடைய ஆளுநராக இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அம்மா பஅது ஃபஅகிமி லின்னாஸி அல் ஹஜ்ஜ, மக்களுக்கு என்ன பண்ணுங்க, ஹஜ்ஜ நிலைநாட்டுங்க. வதக்கிர்ஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை அவர்களுக்கு நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்களை, அதாவது அல்லாஹ்வுடைய நாட்கள்னா இந்த என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் எப்படி அழிச்சான்லாம் இருக்குல்ல, அதான் நினைவு கூறுங்க மக்களுக்கு, அதான் ஐயாமில்லா. வஜ்லிஸ் லஹும் அல் அஸ்ரைனி, அவங்களோட அமருங்கள், அல் அஸ்ரைனி இரண்டு அஸ்வர்கள் அமருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், காலையிலும் மாலையிலும் நடத்தும். ஃபஅஃப்தி அல் முஸ்தஃப்திய, ஃபஅஃப்தி அல் முஸ்தஃப்திய, மார்க்க தீர்ப்பு கேட்டு வர்றவங்களுக்கு நீங்க மார்க்க தீர்ப்பை கொடுங்க. வஅல்லிமில் ஜாஹில, தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுங்க. வதாக்கிரில் ஆலிம, கல்வியாளர்களுக்கு என்ன பண்ணுங்க, நினைவூட்டுங்க. இதெல்லாம் எப்படி வந்திருக்கு, அலா வஜ்ஹில் இஸ்திஅலா, பண்ணுங்க, இது பண்ணுங்க. அது வகால தஆலா வல வல்யூஃபு நுதூரஹும் வல்யதவஃபு பில் பைத்தில் அதீக். அல்லாஹ் சொல்றா வல்யூஃபு நுதூர், அவர்களுடைய நேர்ச்சைகளை அவர்கள் நிறைவேற்றட்டும். வல்யதவஃபு பில் பைத்தில் அதீக், இந்த புராதனமான இந்த அல்லாஹ்வுடைய வீட்டை அவர்கள் சுத்தி வரட்டும். அல் அதீக்னா ரொம்ப பழமையான அர்த்தம், அல் அதீக். இப்ப அலா வஜ்ஹில் இஸ்திஅலா, அல்லாஹ் சொல்றான் அவனுடைய நேர்ச்சை நீ என்ன பண்ணு, நிறைவேற்று. அதே போல காபாவை சுத்தி வா. அடுத்து பாருங்க, வகால அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் ضل اذا اهتديتم. அல்லாஹ் சொல்றான் அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும், முஃமின்களை பார்த்து சொல்றான். இப்ப நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க, லா யதுர்ருக்கும், உங்களை வந்து யாரும் என்ன பண்ண முடியாது, தீங்கு செய்ய முடியாது. மன் பல்ல, யார் வழி தவறி போனாரோ, நீங்க வந்து இதை ஹததைத்தும், நீங்க ஈமான் கொண்டதுக்கு பிறகு வழிகட்ட மக்களால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கையும் செய்ய முடியாது. அப்புறம் வபில் வாலிதைனி அஹ்சானா, வாப்பா அம்மா என்ன பண்ணுங்க, நல்ல முறையில் வாப்பா அம்மாவோட நடந்துக்குவோம். இப்போ இதெல்லாம் இந்த நாலுமே இது அலா வஜ்ஹில் இஸ்திஅலா தான், கண்டிப்பா என்ன பண்ணும் சொல்றதுதான். ஆனா அடுத்து பாருங்க, அடுத்து வர சொல்ல எல்லாமே வந்து அலா வஜ்ஹில் இஸ்திஅலா வராது, கண்டிப்பா நீ பண்ணலாம் வராது, ஒவ்வொரு அர்த்தத்துல வரும். உதாரணமா கால அபு தய்யிப் ஃபி மதஹி சைஃபு தௌலா, சைஃபு தௌலா வந்து அபு தய்யிப் புகழ்ந்தாங்க. எப்படி புகழ்ந்தாங்க, கதா ஃபல் இஸ்ரி மன் தலபல் அஆதி மிஸ்ல சுராக ஃபல்யகுன் திலாபு. என்ன சொல்றாங்க,
கதா ஃபல் எசிர், இவ்வாறே செல்லட்டும். மன் தொலபல் அஆதி, யார் எதிரிகளை தேடுகிறாரோ அவர் என்ன பண்ணணும், இரவிலே செல்லட்டும். அதாவது ஃபல் எசிரின் இருக்கல மூலம், ஃபல் எசிர்னா இரவுல போகட்டும்னு அர்த்தம். கதா ஃபல் எசிரி, அவ்வாறு இரவில போகட்டும். மன் தொலபல் அஆதி, யார் எதிரிகளை தேடுகிறாரோ.